ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான அடை தோசை தாங்க. எப்போவுமே கோதுமை மாவு வச்சு தோசை சப்பாத்தின்னு சுட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு தடவை இது போல் அடை தோசை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம தோசைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மாவு வந்து சலிச்சிட்டு எடுத்திருக்கேன். அது ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நான் வந்து வறுத்து வச்ச ரவை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுக்காத ரவை இருந்தாலும் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே பச்சரிசி மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இதுவும் வீட்டில் அரைச்ச மாவு தான், 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது போல் ஃபஸ்ட்டு நம்ம ரவை மாவு உப்பெல்லாம் கலக்கிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியான தோசை மாவு பார்த்து கரைச்சிக்கோங்க. இந்த விஸ்கு வச்சே கரைச்சிக்கோங்க. இது வந்து நமக்கு கையில் வச்சு கரைக்கிற மாதிரியே கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கெட்டியான தோசை மாவு மாதிரி ஃபஸ்ட்டு கலந்து வச்சிடலாம். இப்போ மாவு வந்து நல்லா கலந்துட்டு பாருங்கள். இதில் சேர்த்துருக்க ரவையும் பச்சரிசி மாவு கொஞ்சம் ஊறணும். அதனால் இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடலாம். ரவை ஊறி வரட்டும். இப்போ இந்த அடை தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி நம்ம செய்ய போகிறோம். நான் வந்து வேர்க்கடலை சட்னி தான் செய்ய போகிறேன். வெறும் வானிலையில் வேர்க்கடலையை போட்டு வறுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் நம்ம சட்னி அரைக்கும்போது கொஞ்சம் வறுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே கடாயிலே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு பூண்டு ஒரு 4 பல்லு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறலாம். நான் வந்து ஒரு 4 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கிறேன். இதை வறுத்துட்டு உடனே எடுத்துருங்க. மிளகாய் வத்தல் வந்து சீக்கிரம் கருகிற மாதிரி இருக்குது. அதனால் மிளகாய் வத்தல் நான் முதல் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இந்த பூண்டு கூடவே ஒரு சொல அளவுக்கு புளியும் சேர்த்து நம்ம லைட்டாக வதக்கிட்டு எடுத்து வச்சிடலாம். அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ அதே பாத்திரத்தில் அடை தோசைக்கு தேவையானதை நம்ம வதக்கி எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறலாம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடை தோசையில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ இது கூடவே பெரிய வெங்காயம் 1 வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் தோசையில் சாப்பிடும்போது நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இது கூட வந்து ஒரு 1/2 கேரட் அளவுக்கு நான் துருவி வச்சுருக்கேன். பெரிய கேரட்னால, சின்னதாக இருந்தால் நீங்கள் முழு கேரட்டாக சேர்த்துக்கோங்க. துருவிட்டு கேரட்டு இதில் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுலாம். கேரட் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ இந்த வெங்காயம் கேரட்டு இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக நம்ம வதக்கி விட்டுட்டோம். இது கூடவே ஒரு தக்காளியும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் இது கூட சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்துட்டு ரொம்ப கரைய விட வேணாம், லைட்டாக வதக்கிட்டுடுங்க. அப்போ தான் அடை தோசையில் சாப்பிடும்போது தக்காளி கடிப்பட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி தலையை இது மேலே தூவி வச்சிடலாம். கொத்தமல்லி தலையை வதக்கணும்னு அவசியம் இல்லை, இது மேலே போட்டுருங்க. இந்த சூடுலேயே நமக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ அடை தோசைக்கு தேவையானது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். மிக்ஸி ஜாரில் 3 வத்தல் சேர்த்துக்கோங்க. இது கூட ஓரளவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பூண்டு பல்லு சேர்த்துருக்கேன். இதை குறப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. நமக்கு வந்து மாவு ரவையெல்லாம் நல்லா ஊறி நிற்குது. நம்ம அரைச்ச இந்த ஜீரகம் மிளகாய் வத்தல் இருக்கு இல்லையா, அதை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. இதை தாளிக்க வதக்கலாம் தேவையில்லை, அப்படியே சேர்த்தோன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இது கூடவே நம்ம வதக்கி வச்ச கேரட்டு தக்காளி வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அடமாவை கலந்து விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தாதுன்னா இங்கே சேர்த்துக்கோங்க. மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ இந்த தாளித்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவு கூட கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. அடை மாவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சுட்டு நம்ம சட்னி அரைச்சி வச்சிட்டோன்னா இந்த அடை சுட்டோடனே சாப்பிட்றலாம். நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்ச பூண்டு, புளி, மிளகாய் வத்தல் இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட வறுத்த வேர்க்கடலையில் தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அந்த வேர்க்கடலை இதில் சேர்த்துடலாம். சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு நிறையா சட்னி வேணுன்னா கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் சேர்க்கல. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதுக்கு கடுகு, கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அடை தோசை சுட்டுறலாம். இப்போ நல்லா தோசைக்கல் சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 1½ கரண்டி அளவுக்கு நான் மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக வேணுமா, கனமாக வேணுமா, அடை தோசை எப்படி வேணுன்றதை பார்த்து ஊற்றிக்கோங்க. நான் வந்து ரொம்ப நைஸாக ஊற்றலை, ரொம்ப கனமாக ஊற்றலை, மீடியம் சைஸில் ஊற்றிருக்கேன். ஒரு 1½ கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா செவக்க வெந்ததுக்கப்புறம் எடுங்க. நம்ம வந்து ரவை, பச்சரிசி மாவுலாம் சேர்த்துருக்கறனால நல்லா செவந்து வெந்து வரும். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு தோசையை ஊற்றி காமிக்கிறேன். தோசை உங்களுக்கு அளவு பொறுத்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. நல்லா செவக்க வெந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் ஓரத்தில் வந்து எண்ணெய், நெய் உங்களுக்கு எது விருப்பமோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ சுட்டு எடுத்தாச்சு. இதே போல் எல்லா தோசையும் சுட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ எல்லா மாவுலேயுமே நம்ம அடை தோசை சுட்டு எடுத்துட்டோம். கோதுமை மாவில் வெறுமனே தோசை சுட்டு கொடுத்தா சில பேருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. இது போல் நீங்கள் கேரட்டு, வெங்காயம்லாம் சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடை தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை தோசை சாப்பிடாதவங்களை கூட நம்ம சாப்பிட வச்சிடலாம். எப்போவுமே ஒரே மாதிரி தோசை, சப்பாத்தின்னு சுட்டு கொடுக்குறதுக்கு இது போல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சட்னி வந்து உங்கள் விருப்பத்துக்கு அந்த மாதிரி தான். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, வேர்க்கடலை சட்னி, இப்படி உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அது போல் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கிறலாம். அவ்வளோதாங்க. கோதுமை மாவில் சுவையான அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.